இன்னைக்கு என்ன முக்கியமான செய்தி? அண்ணன் வந்து ஆய்வுக்கு போயிருக்கிறாரு. ஆய்வுக்கா? ஆமா, மெட்ரோ ஆய்வு போல. அது வேணா சொல்ல. ஷூட் நடந்திருக்கு, ஒரு ஷூட்டிங் நடந்திருக்கு. இப்பெல்லாம் எல்லாரும் பண்றதுதானே இது. அது ஒண்ணு என்ன, இப்ப எல்லாம் வந்து முன்னாடியுமே பண்ணுவாங்கம்மா. இப்ப முன்னாடி உள்ள முன்னாள் முதல்வர் போகும்போதும் அது வீடியோ உலகம். ஆமா, இது வந்து உலகமே வந்து எல்லாமே. இப்போ எல்லாரும் பூரா சந்திக்கிறோம், ஒரு போட்டோ எடுக்கிறோம். எதுக்கு எடுக்கிறோம்? ஒரு மெமரிஸ்க்காக. சும்மா எடுக்கிறோம், சும்மா எடுக்கிறோம், அவ்வளவுதான். அது மாதிரி இல்ல, அது ஒரு மெமரிஸ்க்காக. இன்னொன்னு, இப்ப இந்த கவர்மெண்ட் இதுல எல்லாம் ஒர்க் பண்ணும்போது நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம், இந்த அளவுக்கு ஒர்க் முடிஞ்சிருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்கு ப்ரூஃப்காகவும் வீடியோ போட்டோஸ் எடுப்பாங்க. அதுதானே போயிருப்பாங்க. அங்க போய் பிளாக் அண்ட் பிளாக்ல கார்பெட் போட்டு இப்படி கைய வச்சு இப்படி கோட்டை இது பண்ணி இப்படி பண்ணி அப்படி பண்ணி. அதாவது ஒரு நடிகர் இல்லாத முதலமைச்சருக்கு அவ்வளோ வந்து கேமரா, அவ்வளோ பிஜிஎம்ஸ், அவ்வளோ ஷார்ட்ஸ் தேவைப்படுது. ஒரு நடிகனா இருக்கிற முதலமைச்சர் என்னது முன்னாடி இருந்த முதல்வருக்கு எடுப்பாங்க, ரீல்ஸா விட மாட்டாங்க. அவங்க போனாங்கன்னு மட்டும்தான் தெரியுமா தவிர இதை வந்து ஒரு 1000 பேர் 1000 பேர் பரப்புறதோ ஐயோ என்ன இப்படி இருக்கு அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, ஒர்க் போயிருக்காங்க, அவங்க தொண்டர்கள் செய்வாங்க. ஐடிவிங் இருக்கும், அவங்க எடுத்து போட்டு டாடா 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 அப்படின்னு பிஜிஎம் அவங்க போட்டுக்குவாங்க. இப்ப இங்க என்ன வித்தியாசம்? இங்க என்ன வித்தியாசம்? ஷூட்டிங்கே பண்றாங்க, இவரே போடுவாரு. அந்த கவர்மெண்டே இப்ப டிஐபிஆர் ஒண்ணு இருக்குது, அவங்களே பிஜிஎம் போட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். போன வாட்டி ஐடி விங் பண்ணோம், இந்த வாட்டி தமிழ்நாடு ஸ்டேட் விங் பண்ணோம், சேனல்ஸே பண்ணோம், எல்லாம் பண்ணது. அப்புறம் மாடியில போய் வேற எல்லாம் எட்டி பார்த்துருக்காரு. அதுல ஒருத்தர் மீம் கிரியேட் பண்ணிருக்காரு, என்ன சிஎம் சார் அப்பாவை காணும் தேடினீங்களே, அப்பா தெரியறாரா அப்படின்னு. ஏன்னா இந்த டெவலப்மெண்ட்ஸா இருக்கட்டும், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸா இருக்கட்டும், இவர் போய் நின்றுட்டு பாக்குறாரு. இதெல்லாம் உருவாக்குறதுக்கு எவ்வளவு பெரிய விஷயம். இதான் மெட்ரோவா? ஓ, இதான் தண்டவாளமா? இல்ல, இப்ப இவனுங்க என்ன சொல்லுவானுங்க தெரியுமா? தற்கொலையானுங்க. நான் அவரு அப்பா வீட்டு காசுல இருந்து பண்ணாருன்னு கேட்பாங்க. நியாயமான விஷயம் தான், அவங்க அப்பா வீட்டு காசுல இருந்து பண்ணல, ஆனா வந்த காசை கரெக்டா செலவு பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த குடும்பத்தை சரியா நடத்திருக்காரு. ஒரு நிமிஷம், இந்தியால இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. இந்தியால இதே மாதிரி 32 மாநிலம். அப்படியா? அப்ப ஞாபகப்படுத்துங்க. அப்படியா? இல்ல, நம்ம இந்தியாக்குள்ள வந்துட்டோம். இந்தியாக்குள்ள வந்துட்டோம். சோ மத்த ஸ்டேட்ஸ்க்கு போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப யூபியோ, பீகாரோ, மத்திய பிரதேஷோ, ராஜஸ்தானோ அங்கெல்லாம் போய் பாத்தீங்கன்னா அங்க இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கான்னு பார்த்தா பிக் குவெஸ்டின் மார்க். நான் போயிருக்கேன். நடக்கலையாப்பா? நான் போயிருக்கேன். ஓகே, நான் யூபி போயிருக்கேன், நான் வந்து ராஜஸ்தான் போயிருக்கேன், உத்தரப்பிரதேஷ் போயிருக்கேன். அதுதானே யூபி. உத்தரப்பிரதேஷ் யூபி வேற, உத்தரப்பிரதேஷ் வேற. அது ஊபி வேற, யூபி வேற. நான் ஊபியாவே இருக்கட்டும், ஆனா நான் யூபியும் போயிருக்கேன். ஓகே, சோ அங்க என்னன்னா ஒண்ணுமே இருக்காதுங்க. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த அளவுக்கு வந்து ஒரு டெவலப்மெண்ட் அது நிறைய இருக்கும். அதெல்லாம் மெட்ரோலாம் கிடையாது. மத்தபடி வந்து பெரிய அளவுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், பெரிய அளவுல மனித நோய் இல்லாம சாணியும் மூத்திரமும் போதும். ஆமா, அது சில சயின்டிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். பட் வந்து அங்க போய் பார்க்கும்போது, நம்ம சென்னை பார்க்கும்போது, இப்ப சென்னை, மும்பை இதெல்லாம் வந்து ஒரு டெவலப் சிட்டில இருக்குல்ல. டெல்லியில நெருக்கடி, டெல்லியில வந்து மட்டமான நெருக்கடி. எப்படின்னா நீங்க வாழவே முடியாத அளவுக்கு மாறிடுச்சு. பொல்யூஷன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கு. சோ பொல்யூஷன்ஸ் இருக்கு. அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தாலுமே அங்க வந்து மனிதர்களுக்கு வாழ்றதுக்கான ஒரு பேசிக் விஷயங்கள் அங்க கிடையாது. இப்ப மழை வந்துச்சு தெரியுமா? அவ்வளவு மோசமா இருந்துச்சு டெல்லி. இப்ப நடந்துட்டு இருக்கு. பஸ்ஸுக்குள்ள எல்லாரும் காலை தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்டும் இருக்கும் போது இன்னைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் கொண்டுட்டு வந்தது இந்த திராவிட அரசுகள் தான். ஓகேங்களா? முக்கியமா திமுக திராவிட அரசுகள் இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு சென்னை வேற லெவல்ல, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்திருக்கட்டும், படிப்புல இருக்கட்டும், வேலை வாய்ப்புகள்ல இருக்கட்டும், வாழ்வாதாரத்துல இருக்கட்டும், பாதுகாப்புல இருக்கட்டும், அத்தனைக்கும் தமிழ்நாடு இன்னைக்கு முன்னோடியா இருக்கு. இன்னைக்கு வந்து சிஎம் விஜய் அவர்கள் போய் அங்க போய் ரீல்ஸ் எடுக்கிறதுல சந்தோஷம் தான். ஆனா இனிமே
இனிமேலாவது அவர் சட்டமன்றத்துக்குள்ளால வந்து உங்க அப்பாவை எங்க காணோம்னு கேட்க கூடாது. ஏன்னா அதுக்கு கேக்குறதுக்கான உங்க அப்பா எங்கன்னா அந்த வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போயிருக்காரு அப்படிங்கிறீங்க. ஆமா. ஆனா ஐயா என்ன பண்றாருன்னா இப்ப வந்து சட்டப்பேரவை கூட்டத்தில் நடக்க போகுது, அதுல வந்து அவங்க வந்து பட்ஜெட் வாசிக்கணும். அதனால என்னென்ன பணி நடந்திருக்குது, எவ்வளவு நடந்திருக்குதுன்னு அவர் எல்லா இடத்தையும் போய் பார்த்துட்டு வர்றாரு. அதான் நடக்குது. கோயம்பேடுல உள்ள அந்த குடிநீர் சுத்திகரிப்பு ஆலயம் 3 பவர் பிளான்ட் இருக்கு பிறகு அங்க போய் ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாருல. அப்புறம் வந்து இந்த கத்திப்பாரா பிரிட்ஜு கிட்டத்தட்ட 100 அடி உயரம் கொண்ட ட்ரெயின், அது உலகத்திலே இதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன், எங்கேயுமே கிடையாது. அந்த திட்டத்தை போய் நேரடியாக பார்வையிட்டு இருக்கிறாரு. உலகத்திலே இவர் தான் அவ்வளவு தூரத்துல போய் பார்வையிட்டாரு இந்தியாவிலே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை உலகத்திலே முதல் முறையா கட்டுனதே எங்க எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தான். அவரு தான் முன்னாடி போய் பார்த்துருக்காரு. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றாங்க, தெரியல எந்த அளவுக்குன்னு. அது மாதிரி எல்லா ஏரியாவும் போய் அவர் பார்த்துட்டு வர்றாரு. ஏன்னா எவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறாங்க, காசை ஒழுங்காதான் வேலை செஞ்சிருக்கிறாங்களா அப்படிங்கிற இதுல வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு வராப்புல போய் அது வந்து ரீல்ஸ் எடுத்து அப்படியே கூட கொஞ்சம் பிஜிஎம் போட்டு வேலை பார்த்து அந்த ஷார்ட்ஸ் தேவைப்பட்டா அடுத்த சினிமாக்கு நம்ம வச்சுக்கலாம். Who knows, அது தேவைப்படும். அடுத்த சினிமாவுக்கா? ஆமா, அடுத்த படம் நடிச்சாருன்னா அதுல இருந்து இந்த மாதிரி கோட்லாம் போட்டுட்டு அது வந்துருச்சு ஜனநாயகத்துல. சட்டசபைக்குள்ள ஷூட்டிங் எடுக்கிறீங்கன்னு தெரியல. ஷூட்டிங் தான் ப்ராப்பரா. ஏன்னா அவரு வந்து நிக்கிற சைஸ், அவரு தனியா வந்து நின்றுட்டு அந்த இதை பண்ணி ஸ்டைலா வந்து நிக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா பக்கா ஒரு ஷூட் நடக்கிற மாதிரியே தான். அதிமுக கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கு. என்னன்னு ஆக்சுவலா அந்த கத்திபரா ஜோன் இருக்குல்ல, அது வந்து ரெட் ஜோனா. அங்க வந்து ட்ரோன் பறக்க கூடாது. ரூல்ஸ் ஆஸ் பர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரூல்ஸ் அது. ஏன்னா பக்கத்துல ஏர்போர்ட் இருக்கிறதுனால மேல ட்ரோன் பறக்க கூடாதுங்கிறது ரூல்ஸ். தலைவன் போய் ட்ரோன் எல்லாம் விட்டு ஷார்ட்ஸ் எடுத்திருக்காங்க உங்களுக்கு, யாரும் கவனிச்சிட்டாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அப்ப ஆனா அதிமுக தெரியாது, உங்க ஓனர் அவங்க ஓனர் ஒண்ணுதான். என்னமோ தனித்தனியா போய் கொடுத்து வச்சிருக்காங்க. அவர் அழகா போய் 2 டான்ஸ போட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. இதுல வந்து டிக்கெட் எடுத்தாரு, டிக்கெட் எடுத்துட்டு போனாரு. மெட்ரோ அது வந்து சென்சார். அது அந்த கவுண்டர் இருந்தாதான் அது ஓபன் ஆகும், கேட் ஓபன் ஆகும்ன்றது அது சென்சார் அது. ஆனா அங்க அதுக்கான ஸ்பெஷல் இதெல்லாம் இருக்கும். ஆய்வு பண்ண வரக்கூடியவங்களுக்கு, அங்க உள்ள ஸ்டாஃப்ஸ்ங்களுக்கு எல்லாம் ஓபன் பண்றது. இவரே டிக்கெட் எடுத்தாராமா, இவரே போனாராமா, இவரே நடந்தாராமா, இவரே கால் வச்சு போனாராமா, இவரே திறந்தாராமா, இவரே சாப்பிட்டாராமா. அப்படி அந்த மாதிரிதான். என்னன்னா அது அப்படி ஒண்ணும் இல்ல. அது இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அவர் வந்து ரொம்ப ரிச் பாயா வளர்ந்தவர் பிறந்ததுல இருந்து. அப்ப பிறந்ததுன்னு சொல்ல முடியாது. 10 காலேஜ் வரைக்கும் படிச்சாருன்னு வச்சுங்களேன். படிச்சாரு. ஆமா படிச்சாரு. போனாரு ஒரு 17 வயசு வரைக்கும் ஃப்ரீயா தெரிஞ்சாரு. அதுக்கப்புறம் போக முடியல. அப்ப இந்த 20 வருஷம் பிடிக்கல. 35 வருஷம் அவர் வெளியில நடமாட முடியல. அதனால இந்த நம்ம பார்த்த சென்னையை விட நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இப்ப நிறைய டெவலப் ஆயிருக்குது. கவர்மெண்ட் காசுல சுத்தி பாக்குறாப்ல. அது உண்மைதான். போக முடியாது, பார்க்க முடியாது. என்னன்னா இப்ப எல்லா 50 பேரு படை சூழ என்ன பண்றாப்லன்னா ஜாலியா சுத்தி பாக்குறாப்ல. ஜர்னி அது சாட்டர்டே சண்டே வேற லீவ் போட்டு டூரிஸ்ட் அதிகாரி எல்லாம் பயன்படுத்திக்கிறாரு. சாட்டர்டே சண்டே வேற லீவ் போட்டுக்கிறாராமா, டயர்ட் ஆகி. நல்லா இப்படி சுத்தி பார்த்து சாட்டர்டே சண்டே அவருக்கு லீவ். தமிழ்நாட்டின் சாபக்கேடு ஒன்னும் சொல்ல முடியாது. அதனால அவர் சுத்தி பார்க்க முடியாதனால இப்போ போய் எல்லாத்தையும் இந்த விஷயத்த கூட விடுங்க. வந்து விஜய் வந்து சுத்தி பார்த்தாரு, வச்சாரு. இதை ஒரு ஆர்டிஸ்டாவே இருந்து ஹீரோவா இருந்து அப்படி பழக்கப்பட்டாருன்னு வைங்களா. நம்ம கோவாலு நம்ம வைகோ சாமி. அவர் பேர் வைகோபால் சாமி தானே? ஆமா, இருந்தா சொல்லுவே அப்படியே. ஏன் அது கூப்பிட்டு தானே பேர் வச்சிருக்காங்க? திராவிட பேரொளி வைகோ. ஐ சேலஞ்ச். இப்போ ஒரு பெரிய மனுஷன். என்ன பெரிய மனுஷங்க என்ன சொல்றாரு தெரியுமா? திமுகவுக்கு வந்து ஒரே வயிற்றுச்சல். வருமானம் எல்லாம் போயிடுச்சு, கமிஷன் போயிடுச்சு, மணல்ல கொள்ளையடிச்சோம் போயிடுச்சு, டாஸ்மாக்ல உள்ள வருமானம் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவங்களால ஏத்துக்கவே முடியல தாவே காட்சின்னு. ஐயா சாமி, இந்த டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய வருமானம் வந்து எம்.கே. ஸ்டாலின் அவருக்கா போயிட்டு இருந்துச்சு. உங்க மகன் சிகரெட் வித்தே கோடி ரூபாய்ல பங்களா கட்டும் போது ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சரோட மகனான எம்.கே. ஸ்டாலினுக்கும் 2 தலைமுறை முதல்வராக இருந்த உதயநிதிக்கும் அவங்களுக்கு வந்து பிசினஸ் பண்றதுக்கு வேற வழி இல்லையா? டாஸ்மாக்ல கிடைச்ச 10 ரூபா வச்சுதானே அவங்க குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க. இந்த பயிலுக்கு இதெல்லாம் பேசுறானுங்களே. 10 ரூபா வாங்கிட்டு அந்த இவர் விஜய் தான் பண்ணாரு. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினாரு. அதுக்கப்புறம் 30 ரூபா வாங்கினோடனே 30 ரூபால உங்களுக்கு எத்தனை % கமிஷன் வருது மிஸ்டர் கோபால்சாமி அவர்களேன்னு கேட்கணும்னு தோணுது. அதாவது
அது என்ன சொல்றது நம்ம இல்ல சொல்லுங்க இல்ல இவர் சொல்றாருல டாஸ்மாக்ல இருந்து இப்ப காசு வருமானம் போயிடுச்சு. எல்லா அரசு துறைக்கும் வருமானம் செலவு கணக்கு எல்லாமே ஒரு இடத்துல காமிக்கப்பட்டுட்டு இருக்கு. அந்த கணக்குல ₹1 கம்மியானாலும் அதுக்கு ஆடிட்டர் செக்ஷன்ஸ் இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மள நோட் பண்ணிட்டு இருக்கு. அவனுங்களே நீங்க எப்படா மாட்டுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாத்துட்டு இருப்பாங்க. அரசு வருமானத்தை நான் என் பாக்கெட்ல வச்சுட்டு போறேன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா எல்லா அதிகாரிகளும் வந்து திமுகவுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. போன ஆட்சியில் இதெல்லாம் சொல்லாம ஆட்சி கூடயே இருந்தே கோபாலு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னா ஆட்சியில இருக்கும்போது இதெல்லாம் சொல்லாம வெளியில வந்து சொல்றீங்களே ஏன்? உங்களுக்கு வெக்கமானமே இல்லையா? எத்தனை தடவை தான் அது கேட்கறது? உங்களுக்கு வெக்கமான இல்லையா? அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அதான் சார். இப்ப கூட்டுக்கல் அணித்தனம் நான் என்ன சொல்றேன், டாஸ்மாக்ல எல்லாம் வருமானம் பிடிச்ச கமிஷன் சொல்றாரு. இந்த கமிஷன் வாங்கி இவருக்கு பழக்கம் அதிகமா இருக்கும் போல இருக்கு. அதனாலதான் இப்ப என்னன்னா அதான் எப்படி தெரியுது, என்னோட ஆட்சியில இருந்தா கமிஷன் கிடைக்கும், அதிகாரத்துல இருக்கணும், ஆட்சியில இருக்கக்கூடியவங்க கூட இருக்கணும். அப்ப அதனாலதான் உங்க கமிஷனுக்கு ஆசைப்பட்டு தான் தாவேகாக்கு நீங்க தாவி போனீங்களா மிஸ்டர் வைகோ சாமி அவர்களே அப்படின்றது இந்த சின்ன புத்திக்கு வரக்கூடிய ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்துக்கு சேர்த்தே நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா அடுத்த வீடியோல உங்களை பத்தி நாங்க பேச மாட்டோம். அது மட்டும் இல்ல, சேலஞ்ச். நான் வந்து படைகாவலனா இருப்பேன். நான் வந்து செக்யூரிட்டி வேலை பார்க்க போயிருக்கீங்களே மிஸ்டர் வைகோ சாமி அவர்களே, அதுனா பாம் அது என்ன சொன்னாரு? ஆமாமா, ஸ்குவாட் மாதிரி இருப்பேன் அவ்வளவு கடைசியா. ஏங்க உங்களை நம்பி எவ்வளவு பேர் வெளில வந்து எவ்வளவு பேருக்கு வாழ்க்கையை கெடுத்து. இல்ல இவர் வந்து முதல்ல திமுக இருந்து வெளியே போகும்போது வாரிசு அரசியல்னு சொல்லிட்டு தானே இவர் வெளியே போனாரு. அப்ப இப்ப மகனை மட்டும் தூக்கி கொண்டாடி வச்சிருக்கிறாரு, அது வாரிசு அரசியல்ல வராதா? நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி பேச வேண்டியது இப்ப பேசுறேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி பேச வேண்டியது எனக்கு தேவையில்லையே. நான் ஏன் பேச போறேன்? அப்பதான் எம்எல்ஏ கூட கிடையாது. இப்பதானே இவங்க எம்எல்ஏ ஆனாங்க. 30 வருஷம் 35 வருஷம் அரசியல் பண்ணிட்டு இப்பதான் இவர் எம்எல்ஏ இருக்கிறாரு. அது திமுக தயவுல திமுக போட்டு உங்களுக்கு எல்லாம் நல்ல மனுஷருங்க, நல்ல மானம் உள்ளவங்க, நல்ல சுயமரியாதை உள்ளவங்க, யோசிச்சு சிந்திச்சு அந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஆனா இவரு சொல்றாருல எனக்கு 2 எம்எல்ஏன்னு, அந்த பேருக்காக நான் சொல்றேன். அந்த எம்எல்ஏயும் உதயசூரியன் சின்னத்துல ஜெயிச்சு திமுக உங்களுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. அதாவது ஏடிஎம்கேல இருந்து சில எம்எல்ஏஸ் போனாங்க, போய் ரிஜெக்ட் பண்ணாங்களா, அதே சபாநாயகர் வாங்கி வச்சுட்டாரு, அது கேஸ் போயிட்டு இருக்குது. ஆமா, நீங்க அவ்வளவு சீக்கிரம் மறுபடியும் விளக்கம் சொல்லணும் அப்படின்னு இல்ல, அவ்வளவு சீக்கிரம் வாங்கிட்டு போய் இப்போ இந்த மதிமுக 2 எம்எல்ஏக்கு என்ன வந்து நெருக்கடி கொடுத்துருப்பாங்களோ அதே நெருக்கடி தான் அங்கேயும் சொல்லியிருப்பாங்க ஏடிஎம் எம்எல்ஏஸ்ட. அவங்க ஒத்துக்கிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா இந்த 2 எம்எல்ஏஸ் போகவே இல்லை. ஏன் தெரியுமா? இந்த ஆளு இப்படி போனா நாசமா போயிடுவோம். உங்களுக்கு தெரியும். இல்ல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? தாவேகா கட்சிக்காரங்க மறுப்பு தெரிவிக்கிறாங்களா, அப்போஸ் பண்றாங்களா? வந்தவங்களுக்கு நீங்க சீட் கொடுத்தா அப்ப நாங்க இங்கே இருக்கோமே, நியாயமான விஷயம் தானே. இப்ப அந்த இடத்துல அதிமுக எம்எல்ஏக்கள் ஜெயிச்ச தொகுதியில தாவேகால இருந்து யாரோ ஒரு நபர் வந்து எம்எல்ஏக்கு நின்றுக்கணும். அப்ப மறுவாய்ப்பு அவங்களுக்கு தானே கொடுக்கணும். நீங்க புதுசா அடுத்த கட்சி மாதிரி ஜெயிச்சவங்களுக்கு நீங்க வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அது எப்படி நியாயமாகும் சொல்லிட்டு தாவேகா கட்சிக்குள்ளாலேயே வந்து ஒரு குளறுபடிகள்லாம் நடக்கு, ஒரு அப்போசிங்லாம் வந்து வருது அப்படின்ற மாதிரி பேச்சு. கண்டிப்பா அது வரதான் செய்யும் நார்மலாவே. அப்புறம் நம்ம ஐயா காதர் மொய்தீன் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அப்துல் கலாமை போல் பார்க்கிறேன் விஜய். அப்துல் கலாம் எப்படி வந்து கனவு காணுங்கள் அனைவரும் அப்படின்னு சொன்னாரோ அதே மாதிரி கான்பிடண்டா இருங்க அப்படின்னு நம்ம தலைவர் விஜய் சொல்றாரு. அவரு மாதிரி இவரும் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஐயா காதல் மொய்தீன் அவர்கள் காதலுக்கு மரியாதை மொய்தீன் ஆயிட்டாரு. கில்லி சரத், விஷ்ணு விஷாலு, அப்புறமா வந்து திருப்பாச்சி முருகன் அப்படிங்கிற மாதிரி காதலுக்கு மரியாதை மொய்தீன், ஷாஜகான் பாலா ரசிகர் மன்ற தலைவராக்கிரலாம் அந்த மாதிரி. ஆமா சொல்லிட்டல, காதலுக்கு மரியாதை மொய்தீன் இல்லனா கில்லி மொய்தீன். இப்ப என்னன்னா, அதாவது விஜயோட குட் புக்ல யாரு இடம் வாங்கணும்? இல்ல அதான் சொல்றேன். இப்ப வந்து அமைச்சர் ஆகிட்டாங்க. இப்ப காதர் மொய்தீன் வந்து ஒரு அமைச்சர் வச்சிருக்காரு, அவரு கொடுத்துட்டாங்க. அன்கண்டிஷனல் சப்போர்ட் பண்ணுவோம், அன்கண்டிஷனல் சப்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் கொடுத்தானே எனக்கு கூட ஒண்ணு தருவீங்களா அப்படின்னு கேட்டாருன்னா அவர் கொடுத்துட்டாரு. குடுக்கலாம் இல்ல, ஒரு அமைச்சர் தான். அப்படியே 2 கொடுக்கலையா? கொடுப்பாங்க, வாங்கலாம். 72 கொடுப்பாங்க. இல்ல அதே இப்ப பேசிட்டு இருக்கிறாரு ஓவரா. அதுதான் ஒருவேளை அதுதான் பேசுறாங்க. போச்சு மொய்தீன் அங்கிள், புரிஞ்சு போச்சு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதாவது
நீங்க அப்துல் கலாம் மாதிரி சொல்றாருன்னா ஏங்க இப்படி நான் பண்றீங்க? இந்த வயசுலயும் நல்ல எலும்பா இருக்கக்கூடிய பிரியாணி சாப்பிடுறாரு பாத்தீங்களா? அவர்தான் காதர் மொய்தீன் மொய்தீன். பாயா? ஆமா, அதெல்லாம் சாப்பிடுவாரு. நல்ல எலும்பா இருக்கக்கூடிய பிரியாணி சாப்பிடுறீங்க பாய், சூப்பர், வாழ்த்துக்கள். இல்ல இப்போ கான்பிடண்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டாராம் அவரு யாரு விஜய். அதனால ஒரு சூப்பரான ஆளா, அதனாலே அவர் அப்துல் கலாம் பெரிய மாதிரியா? மனுஷனாச்சே, பெரிய மனுஷனாச்சே, நாங்க மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கோம். அப்துல் கலாம் எங்க இருக்கிறாரு? ஜோசப் விஜய் நல்ல மனுஷன் தான், நம்ம அதை பத்தி ஒன்றும் சொல்லல. அவரு வந்து நடிச்சிட்டு இருக்காரு, சூப்பரா நடிச்சிட்டு இருக்காரு, அது வேற விஷயம். அப்துல் கலாம் எப்படிப்பட்ட ஆளு? அப்துல் கலாமை இன்னொருத்தர் கூட சேர்த்து பேச முடியுமா? இல்ல கான்பிடண்டா இருங்க. எதுல கான்பிடண்டா இருக்க சொன்னாரு? நீட்டை ஒழிக்க முடியாது, கான்பிடண்டா இருங்க. தண்ணி கொண்டுட்டு வர முடியாது, கான்பிடண்டா இருங்க. டாஸ்மாக் எல்லாம் நாங்க தனியார் ஆக்குறோம், கான்பிடண்டா இருங்க. 151 சீட் மெடிக்கல் சீட் போயிடுச்சு, கான்பிடண்டா இருங்க. எதுக்கு டாக்டர் எல்லாம் படிக்கிறீங்க, பிளம்பர் எலக்ட்ரீஷியனுக்கு எல்லாம் படிங்க, கான்பிடண்டா இருங்க. அப்புறம் ஆளுநர் தமிழ் தலைவர் அவமதிப்பாரு, கான்பிடண்டா இருங்க இப்படின்னு, கான்பிடண்டா இருங்க அப்படின்னு விஜய் சொல்றாப்ல. அத வந்து ஐயா நம்மள வந்து ஃபாலோ பண்ண சொல்றாப்ல. தமிழ்நாடு நாசமா போவோம், கான்பிடண்டா இருங்க. இதுதான் ஒரு பெரிய மனுஷன் பாக்குற வேலையா இது? அதாவது ரெண்டு பெருசும் என்ன வேலை பார்த்துட்டு இருக்குது? எங்க 50 வருஷம் வயசான காலத்துல வீட்டுல போய் கம்முனு தூங்குங்க, டிவி பாருங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன அப்படிலாம் சொல்லக்கூடாது? 50 வருஷம் உங்களுக்கு ஞாபகம் மறதி வந்துருச்சு, எனக்கே ஞாபகம் மறதி வந்துருச்சு. மொய்தீன் அங்கிள், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம என்ன பேசுறோம், எதுக்கு பேசுறோம்ன்றது தெரியாமலே பேசுவோம். ஒரு 50 வருஷம் அரசியல் அனுபவம். நான் வந்து மெடிக்கலா சொல்றேன், மெடிக்கலி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அன்ஃபிட்டா இருப்பாங்க அப்படின்றதுனால நான் சொல்றேன். அதனால நீங்க வந்து இல்லையே, அமைச்சர் ஊதியம் மட்டும் மறக்க மாட்டேங்குது, சில விஷயங்கள் மட்டும் மறக்காது, ஆள் மனசுல இருக்கிறதெல்லாம் மறக்காது. பாராட்டுறது மட்டும் மறக்க மாட்டேங்கிறாங்களே. அது ஆள் மனசுல இருக்கிறதுல சீட் வேணும், அமைச்சர் வேணும். அதாவது மொய்தீன் ஐயா வந்து ஏற்கனவே இருக்கிற ஒரு அமைச்சரை காப்பாத்திக்கிறதுக்கு போராடி இருக்கிறாங்க. வைகோ என்ன பண்றாரு? ஒண்ணுமே இல்ல, எனக்கு ஏதாவது ஒண்ணு கொடுங்க. அதாவது அன்னைக்கு அப்படிதான், ஐ சேலஞ்ச், நான் காப்பாளனாக இருப்பேன்னு அன்னைக்கு சொன்னேன். சரிங்கய்யா, ரைட்டுங்கய்யா, புரியுது, ரைட். என்ன சொல்றாங்க? ஐ சேலஞ்ச், நான் ஸ்குவாடா இருப்பேன், பவுன்சராக. சரிங்கய்யா, இருங்கய்யா, சரி பாத்துக்கலாம். இல்ல இவரு எம்.கே. ஸ்டாலின் அவரோட ஒரு நிகழ்ச்சியில இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டிட்டு வர சொல்லும் போது ஏதோ ஒரு அமைச்சர் தானோ ஆள் அனுப்பிச்சு கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. ஆமா அவர்தான் சேகர் பாபு சொல்றாரு, அவரு கையை பிடிச்சு அவர் தான் கூட்டிட்டு வர்றாரு. எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் போகும்போது கையை பிடிச்சு தான் கூட்டிட்டு போறாரு. நமக்கு தான் நடக்கிறதுக்கே வயசாகி போயிடுச்சு நடந்து தமிழ்நாட்டை குறுக்கு நெடுக்குமாக நடந்து ஜெயிக்காத ஒருவரு, அதனால குடுக்க முழுக்க நடந்தாருங்கிறது உண்மை. வைகோ அங்கிள், நீங்க வந்து இனி போய் ஸ்குவாடா வேலை பார்த்து நல்லா இல்ல அங்கிள், நீங்க எவ்வளவு பெரிய லாயர், நீங்க இனி போய் நான் பாம்பு ஸ்குவாடா வேலை பார்ப்பேன், கடைசி காலத்துல வேலை பார்ப்பேன், கடைசி காலத்துல செக்யூரிட்டி ஆபீசரா வேலை பார்த்து. உங்க பையன் சிகரெட் வித்தே கோடீஸ்வரனா இருக்காரு, உங்களுக்கு செக்யூரிட்டி வேலை தேவையா? 18,000 ரூபாய் சம்பளத்துக்கு மேல செக்யூரிட்டிக்கு சம்பளம் கிடையாது. ஆமா, 24 செக்யூரிட்டி சம்பளம் கூட. ஏடிஎம் வாசல்ல இருக்கிறது 15,000 சம்பளம். விஜய்க்கு செக்யூரிட்டி சிஎம் பக்கத்துல இருக்கிற ஏடிஎம் செக்யூரிட்டி சம்பளம் 50,000 கிட்ட சாலரி. அதனால இவர் கேக்குறதுதான் டிமாண்ட் பண்ணிக்கலாம். அதனால விஜய் இவருக்கு எவ்வளவு வேணா கொடுப்பாரு, ஐ சேலஞ்ச் அப்படின்னு. அதாவது இல்ல நான் யோசிச்சு பார்க்கறேன், பாம்பு ஸ்குவாட்ல போங்க அமெரிக்கா ஏகாதிபத்தியம், போ ரஷ்யாவே, ரஷ்யா, ஏன் வியட்நாம், கியூபா அப்படின்னு அடிச்சு வந்துவாரு. அண்ணா கிட்ட அரசியல் பண்ணிட்டு வந்தவரு இன்னைக்கு அண்ணா வாங்கினா அவர்கிட்ட வந்து அரசியல் பண்ணிட்டு நிக்கிறாப்புல, கொடுமை. அதனாலதான் நாஞ்சல் சம்பத் சொன்னாரு, கால்ல விழுந்து சொல்ல வேணாம், வேணாம் அதெல்லாம். அது சரி விடுங்க, அதெல்லாம் ஒருத்தர் இருக்கிறது தான். பங்காளிக்குள்ள இருக்காது. நான் வந்து அண்ணாவுக்கு ஒரு வந்து பெரிய அண்ணாவோட சிஷ்யம் உள்ள நினைச்சேன். இவர்தான் வைகோ. கடைசியில பார்த்தா இவர் ராஜ்மோகனோட குருன்னு நிரூபிச்சாரு. ஏன் தெரியுமா? பட்டிமன்ற பேச்சாளர் எதை பேசும் தயங்க மாட்டாங்க. நேத்து ஒண்ணு பேசுறேன், அது போச்சு. இன்னைக்குதான் இன்னைக்கு வியாபாரம் இதுதான், இதைத்தான் பேசணும் இன்னைக்கு. தம்பி நேத்து நீங்க வந்து தாலி கட்டுறதுதான் நீங்க பெருசுன்னு பேசுறீங்க, இன்னைக்கு தாலி கட்டக்கூடாதுன்னு சூப்பரு, இன்னைக்குதான் வியாபாரம் பேசிடுவோம் அப்படின்னு ஐயா வந்து அந்த மாதிரி ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி ஆயிட்டாரு. ஒரு அரசியல் பேச்சாளர் இருந்தவரு, அரசியல் பேச்சாளர் இருந்தவரு நீங்க பட்டிமன்ற பேச்சாளர் முழுவதுமாக மாறிவிட்டார் என்று தோன்றுகிறது. ஐயா காதர் மொய்தீன் அவர்கள் காதலுக்கு மரியாதை மொய்தீனாக மாறிவிட்டார்.
திமுக எப்பவுமே கதறாது, திமுக எப்பவுமே அழாது. எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் அழுது நாங்க பார்த்தது இல்லை. அவங்க அப்பா இறந்த அன்னைக்கு அழுததை தவிர எங்கேயும் வச்சு அழுது அவங்க பார்த்தது இல்லை. நாங்க சீன் போட்டெல்லாம் நாங்க பார்த்தது இல்லை. ஆனா நீங்க அழுததையும் நாங்க பார்த்திருக்கோம், உங்க மகன் அழுததையும் நாங்க பார்த்திருக்கிறோம். அதனால இந்த கதறல், இந்த கத்துற அங்க வைக்கிறாங்க, கூப்பாடு போடுறாங்க, அதெல்லாம் திமுகவுக்கு கிடையவே கிடையாது. அங்கிள், நீங்க இப்ப எந்த செக்யூரிட்டி வேலை பாக்குறீங்களோ அந்த செக்யூரிட்டி வேலையை சிறப்பா பாருங்க, அதே இடத்துல இருந்து பாருங்க. தயவு செஞ்சு உங்க பார்வையை திமுக பக்கம் மட்டும் திருப்பிடாதீங்கன்னு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.